ஆனைமுகனும் அருகம்புல்லும். சாலப முனிவரும் அவரது மகன் சாரங்கதேவனும் வயல் வரப்பு வழியாக நடந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது சாலப முனிவர் திடீரென நின்றார். அடடா, பெரிய தவறு செய்துவிட்டேனே! ஆனைமுற்கு மிகவும் உகந்த அருகம்புல்லை மிதித்து விட்டேனே! இதற்கு என்ன பிராயச்சித்தம் செய்வதென்று தெரியவில்லையே என்று மிகவும் வருந்தி சொன்னார். தந்தையே, தெரியாமல் செய்த தவறுகள் தவறுகளே அல்ல, அவை மன்னிக்கப்படக்கூடியவையே என்று நீங்கள்தானே சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் வேண்டுமென்றா அருகம்புல்லை மிதித்தீர்கள். அது வரப்பில் வளர்ந்து கிடந்தது. நீங்கள் பார்க்காமல் மிதித்து விட்டீர்கள். நீங்கள் மட்டுமா மிதித்தீர்கள்? நானும் கூடத்தான் மிதித்தேன். அது சரி, இப்படி வருத்தப்படுகின்றீர்களே, அப்படி என்ன சிறப்பு இந்த அருகம்புல்லுக்கு இருக்கிறது என்று கேட்டான் சாரங்கதேவன். சாரங்கா, நீயும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்தான். திலோத்தமை என்ற பெயரை நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா என்று கேட்டார் சாலபர். தேவேந்திரன் சபையில் நடனமாடுவாள் என்று சொல்வார்களே, அவள்தானே? ஊர்வசி, மேனகை, ரம்பை, திலோத்தமை என்று சேர்த்துச் சொல்வார்களே என்றான் சாரங்கன். ஆமாம், அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே பேர் பெற்றவர்கள். ஆனால் திலோத்தமை பேரழகி. இந்த கதையை தொடர்ந்து பார்ப்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.